வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை, வேளாண் வானிலை, தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் விசை களையெடுப்பான் விவரிக்கின்றார் கோயமுத்தூர் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் இயந்திரங்கள் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் முனைவர் ஆர் கவிதா அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம் வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த நீர்வழி பகுதி மேலாண்மை திட்டத்தின் கீழ் இயற்கை வள மேம்பாட்டில் பயன்பெற்ற விருதுநகர் மாவட்டம் சுந்தரராஜபுரம் வேளாண்மையாளர் ஆர் குருசுவாமி தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கிருஷ்ணகிரி, திருவாரூர், தேனி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடர்ந்து இன்றைய தாவரம் பகுதியில் சொர்ணாவாரி பட்டத்திற்கேற்ற நெல் ரகங்கள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மேற்கு மண்டலத்திற்கான வேளாண் அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. நீர்வளம், நிலவளம் ஆகியன காக்கப்படும் போது வேளாண்மையில் சிறந்த மற்றும் அதிக மகசூலினை வேளாண் உற்பத்தியாளர்கள் பெற முடியும். மேலும் மண்ணின் வளம் காக்கப்படுவதுடன் அதற்கான இதர செலவினங்கள் வேளாண்மையாளர்களுக்கு சேமிப்பாகிறது. இவ்வகையில் விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் ஒருங்கிணைந்த நீர்வழி பகுதி வேளாண்மை திட்டத்தில் இயற்கை வள மேம்பாட்டினை மேற்கொண்டு வரும் ராஜபாளையம் தாலுகா சுந்தரராஜபுரத்தை சார்ந்த வேளாண்மையாளர் ஆர் குருசாமி அவர்களை சந்தித்த போது இந்த சுந்தரராஜபுரம் கிராமம், அதில் ஒரு பகுதி ஒரு சர்வே நம்பர் ஒரு 180 190 கிட்ட இருந்து ஆரம்பித்தா மழையே இல்லாமல் வறண்டு போன பூமியாக இருந்தது. இது ரொம்ப காலமாக கிணறு வெட்டினாலும் சரி தண்ணி இருக்காது, போர் போட்டாலும் சரி தண்ணி இருக்காது, வறண்ட பூமியாக இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க நான் மேம்பாடு செஞ்சுருவோம், தண்ணி ஆதாரத்தை உருவாக்கி கொடுத்துருவோம், உங்களுக்கு ஊரணிலாம் வெட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏற்கனவே தரிசாக கிடக்கு இந்த பகுதி, நம்ம இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிட்டோம், இனிமேல் இவங்க என்ன பண்ணி கொடுக்க போகிறாங்கிறது எங்கள் பொதுமக்களில் சந்தேகங்கள்லாம் ஏற்பட்டது. சரி பார்ப்போமே அப்படின்னு பார்த்தா அது என்னுடைய தோட்டமும் அந்த வரைபடத்துக்குள்ளே வந்தது. 362 சர்வே நம்பர்லாம் உள்ளே வந்தது. அப்போ இவங்ககிட்ட கேட்குறேன், ஐயா என்னுடைய தோட்டத்தில் மேம்பாடு செய்யலாமா, புதங்காடாக கிடக்குது அப்படின்ட்டு. அப்போ நாங்கள் பண்ணித்தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரைட்டு அப்படின்ட்டு அதுக்குரிய 11 அடங்கல் வரைபடம் இதெல்லாம் கேட்குறாங்க. அப்போ பொதுமக்கள், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் ஒவ்வொரு ஏரியாவுக்குரிய அந்த 11 அடங்கல் வரைபடம் இதெல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்தா இந்த எங்களுடைய தோட்டத்தெல்லாம் காட்ட சொல்கிறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் இந்த நீர்வழி பகுதி மேம்பாட்டு முகமையிலேருந்து வரக்கூடிய அந்த இன்ஜினியரு அதுக்குரிய அதிகாரிகளை சுற்றி பார்க்குறாங்க. உள்ளே போகவே முடியாது, அந்த அளவுக்கு முள்ளும் புதருமாக இருக்குது. இது எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு குழு ஒன்று ஆரம்பிங்க, அந்த நீர்வழி பகுதி மேம்பாட்டு திட்டத்திலேருந்து அந்த உங்கள் கிராமத்தில் ஒரு குழு ஆரம்பிங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அதை செயல்படுத்தணுங்கிறப்போ அந்த குழுவும் கொஞ்சம் பங்கெடுக்குது. அந்த முள்ளுக்குள்ளே வெட்டி ஒதுக்க அந்த ஓரமாக அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த வழியை அளந்து அந்த இடத்தெல்லாம் சர்வே பண்ணி அதை எல்லாமே புள்ளி வர கணக்கு எடுக்கிறாங்க. சரி அப்படின்ட்டு அதை பூரா அளந்து முடித்த உடனே திரும்ப என்ன செய்கிறாங்கன்னா அந்த இடத்த பூரா மேம்பாடு செய்கிறாங்க. அந்த இருக்கிற முள் புதைகளை பூராமே வெட்டி ஒதுக்குறாங்க.
அப்போது அவங்க வந்து ஆட்களை வச்சு வெட்டி ஒதுக்குறாங்க, சேச்சி வச்சு வெட்டி ஒதுக்குறாங்க. அதான் வெட்டி ஒதுக்குன முள்ளுகளை எங்கள் குழுவில் இருந்தோம் விவசாயிகளுடைய பங்கில் விவசாயிகளுடைய ஆட்களை வச்சு அந்த முள் புதைகள்லாம் பூரா என்ன செய்கிறோம், பூரா அதை தீ வச்சு அதை எரிய வைக்கிறோம். எரிய வச்சு காடை வந்து ஓரளவுக்கு செம்பப்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இந்த திட்டத்திலேருந்து உழுவணும் அப்படின்னு சொன்னால் பணம் இல்லை, விவசாயிட்ட எங்கிட்ட பணம் இல்லாமல் இருக்குது. அப்போ இவங்க திட்டத்திலேருந்து என்ன செய்கிறாங்க, பொலி போட்டு கொடுக்குறாங்க. பொலி போட்டு கொடுத்ததுக்கப்புறம் உழவு ஓட்டி கொடுக்குறாங்க. உழவு ஓட்டி கொடுத்ததுக்கப்புறம் ஏதாவது விவசாயம் பண்ணலாம்னா அதுக்கான மூலதனம் இல்லாமல் அந்த வேலையும் செய்ய முடிய மாட்டேங்குது, அதாவது பயிர் செய்கிறதுக்கு. அப்போது இந்த பூமி வந்து செவல் தரையாக இருக்குது. அப்போது இந்த பூமியில் வந்து என்ன பயிர் வரும் அப்படின்னு கேட்குறோம். நீங்கள் வந்து மண் எடுத்து அதுக்கு அந்த இது ஆய்வுக்கு நீங்கள் மண்ணை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மண் எடுத்து கொடுக்குறோம். அப்போ உங்களுக்கு வந்து இந்த மானாவாரி இந்த செவல் தரைக்கு வந்து கடலை நல்லா வரும், கரும்பு நல்லா வரும், மா நல்லா வரும், தென்னை நல்லா வரும்னு சொல்கிறாங்க. அப்போ எங்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தில் வந்து என்ன செய்யலாம்னு பார்த்தா மா தென்னை போடுறதுக்கு நீர் ஆதாரங்கள் இல்லை எங்கிட்ட. அப்போ ரொம்ப தரிசாக கிடக்கிறதுனால அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க மாங்கன்று தரவுன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த ஏரியாவை எடுத்துக்கிட்டால், இந்த சுந்தராபுரம் இந்த ராஜபாளையம் ஏரியாவை எடுத்துக்கிட்டால் இந்த சப்பட்டைன்னு சொல்ல ராஜபாளையம் சப்பட்டை மாம்பழம்னு சொன்னால் ரொம்ப ஃபேமஸ்ஸு. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவிலே எந்த மூலையிலும் சரி ராஜபாளையம் சப்பட்டை, அந்த சப்பட்டை மாம்பழத்துக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த மாம்பழத்தை என்ன செய்கிறாங்க இவங்க வந்து காய் கண்ணுலேயே வந்துட்டு காய் இருக்குங்க, பொடி பொடி காய்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி கண்டு நல்லா வாட்டசாட்டமான உயரமான கண்ணுகளை கொண்டு கொடுத்து எங்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ குழி எடுக்கணியா அப்படிங்கிறோம். அப்போ அந்த 4 ஆட்களை வச்சு அந்த குழியை எடுத்து அதுக்கு வண்டல் போட்டு அதுக்கு உரங்களும் கொடுத்து இந்த கண்டை நடுறோம். அப்போ இந்த கண்டை நட்டாச்சுன்னா தண்ணி வசதி இல்லாமல் போயிடுது. அவங்க உடனே ஒரு ஊரணியை செட் பண்ணி கொடுங்க, இபிஏ ஊரணிட்டு ஒரு ஊரணி ஒன்று அதில் போட்டு கொடுக்குறாங்க. அப்போ அந்த இபிஏ ஊரணின்னு போட்ட உடனே மழை பெஞ்ச நேரத்தில் வந்து புல்லாக பெருகிக்கிறது. எவ்வளோ வறட்சி வந்தாலும் சரி அந்த தண்ணி வந்து அப்படியே தேங்கி நின்றுக்கிறது. அப்போது அந்த ஊரணியிலிருந்து நாங்கள் 4 ஆட்களை வச்சு அந்த எங்கள் தோட்டத்துக்கு அந்த குடமாக தண்ணி கொண்டு வந்து ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு குடம் தண்ணி ஊற்றி அந்த மரத்தை காப்பாற்றியாச்சு. இப்போ எனக்கு வந்து மாங்கன்று நட்டு கொடுத்துட்டாங்க. திரும்ப மாங்கன்று நட்டு கொடுத்ததுக்கப்புறம் அதை உழவு ஓட்டி உளுந்தம்பயிர் போட ஆரம்பித்தோம் பாருங்கள். இவங்க உளுந்தம்பயிர் கொடுத்தாங்க. அந்த உளுந்தம்பயிரை விதைச்சி போட்டோம் பாருங்கள். அதே வருஷத்தில் வந்து ஒரு 4 பயிர் வந்துச்சுங்க, 4 குவிண்டால் 400 கிலோ. அப்போ 400 கிலோவுக்கு 4-5 20,000 ரூபா கிடைச்சா, 3,500 ரூபா செலவு எனக்கு. ஆனால் வந்து எனக்கு வந்து 20,000 ரூபா அதில் வருமானம் வந்தது. அந்த பருவம் முடிஞ்ச உடனே எள்ளு விதைச்சங்கய்யா. எள்ளு ஒரு 3 குவிண்டால் எள்ளு வந்தது. அதில் ஒரு 24,000 ரூபா 8,000 ரூபா வந்துச்சு ஒரு குவிண்டால் உண்ட எள்ளு. அது வந்து என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கோ மற்ற இதர குடும்ப செலவு ஓட்டுறதுக்கோ ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அப்போது இந்த திட்டத்தில் இந்த விருதுநகர் மாவட்ட நீர்வழி பகுதி மேம்பாட்டு முகமையிலிருந்து அதில் உரிய அலுவலர்கள் இந்த பகுதியை வந்து இவ்வளோ புதங்காடாக இருந்ததுக்குள்ளேயும் இவ்வளோ முள் பூச்சி பாம்பு இவ்வளோ மிருகங்கள் இருக்கிறதுக்குள்ளேயும் வந்து ஒவ்வொரு இடமும் சுற்றி பார்த்து எங்களுக்கு வந்து நல்ல ஆலோசனை செஞ்சு இந்த திட்டங்களை வந்து உருவாக்கி கொடுத்ததுனால நாங்களும் நல்லா இருக்கிறோம், பூமியும் வளமாக இருக்குது, ஆடு மாடு மேய்ப்பவர்களுக்கும் இந்த திட்டம் வந்து ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கு. சரி, இது மட்டும் இல்லாமல் அந்த ஊரணி மட்டுமா வெட்டி கொடுத்தாங்க, மீன் குஞ்சு வேறு கொடுத்தாங்க. சிசி அப்படின்ட்டு இந்த மீன் குஞ்சு வந்து ஒரு ஊரணிக்கு 500 மீன் 500 எண்ணிக்கை கொண்ட மீன் பாக்கெட் வந்து குஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அந்த குஞ்சையும் கொண்டு போய் அந்த ஊரணியில் விட்டுருக்கோம்யா. இதில் குறைஞ்சபட்சம் எதிர்பார்க்குறோம் ஒரு 500 கிலோ கிடைக்கும், 500 குஞ்சு விட்டு 500 கிலோ கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். அந்த மீன் குஞ்சும் நல்ல ஆரோக்கியம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இவங்க போட்ட திட்டத்தில் எங்கள் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் அந்த மிருகங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மீன் குஞ்சுக்கும் ஒரு உதவியாக இருந்திருக்காங்கய்யா. இதான் இந்த திட்டத்தினுடைய முழு நோக்கம். மேலும் விவரம் பெற ஆர் குருசுவாமி அவர்களை 09442324296 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். கிருஷ்ணகிரி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. தற்போது நிலவும் அதிக வெப்பத்தால் கோழிகளில் வெப்ப அழற்சி அதிகமாக காணப்படும் வாய்ப்புள்ளது. கோழிகள் இந்த வெப்பத்திற்கு மயக்கமடையாமல் இருக்க குடிநீர் குழாய்களில் சற்று அழுத்தத்துடன் அடிக்கடி நீரை வெளியேற்றுவதால் நீரின் வெப்பம் உயராமல் குளிர்ந்த நீராகவே இருக்கும். மேலும் கோழிகள் அடிக்கடி அதிக அளவு நீரை உட்கொள்கின்றனவா எனவும் கண்காணிக்கவும். குடிநீரில் தாது உப்புக்கள் மற்றும் வைட்டமின் சி கலந்து தரப்பட வேண்டும். இரவு மற்றும் அதிகாலை வேளைகளில் தீவனமிட்டு பழக்க வேண்டும். துள்ளுமாறி நோய்க்கான தடுப்பூசிகளை கால்நடை மருத்துவரின் உதவியுடன் போட்டுக்கொள்ள வேண்டும். திருவாரூர் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை.
முக்கிய பயிர்கள் நெல், உளுந்து, எள், கரும்பு, பருத்தி. பருவம் நெல் தரிசு பயறு வகைகள் பூக்கும் பருவம், நெல் தரிசு பருத்தி காய்பிடிக்கும் பருவம். அடுத்த 5 நாட்களுக்கு வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுவதால் எள், கரும்பு மற்றும் நெல் தரிசு பருத்திக்கு நீர்ப்பாசனம் செய்யவும். நெல் தரிசு உளுந்து பயிரில் முதிர்ந்த காய்களை பறிக்கவும் அல்லது முதிர்ந்த காய்களோடு கொண்ட செடிகளை பிடுங்கி உலர்த்தவும். கோடை இரவை உளுந்து சாகுபடிக்கு ஆடுதுறை 5 ஏற்ற ரகமாகும். 3 மாத கன்றுக்குட்டிகள், 2 மாத ஆட்டுக்குட்டிகளுக்கு கால் மற்றும் வாய் கோமாரி நோய்க்கான தடுப்பூசி போட்டுக்கொள்ளவும். தேனி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. முக்கிய பயிர்கள் நெல் தரிசு உளுந்து மற்றும் பச்சை பயிறு. பருவம் பூக்கும் பருவம். நெல் தரிசு உளுந்து பயிரில் சாம்பல் நோய் தாக்குதல் உள்ளது. இதனை கட்டுப்படுத்த 0.5% சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் தெளிக்கவும். நெல் தரிசு பயறு வகை பயிர்களுக்கு DAP 2%, அதாவது 4.5 கிலோ DAP-யினை 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து முதல் நாள் இரவு ஊற வைத்து மறுநாள் காலை அதனை 190 லிட்டர் தண்ணீரில் கலந்து பூக்கும் சமயம் ஒரு முறையும் 15 நாள் கழித்து மறுமுறையும் தெளிக்கவும். கரும்பில் இரும்பு சத்து பற்றாக்குறை தென்படுகிறது. இதனை போக்க 250 கிராம் ஃபெரஸ் சல்பேட்டை 100 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும் அல்லது 1 ஹெக்டருக்கு 25 கிலோவினை மணலுடன் கலந்து தூவவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் சொர்ணவாரி பட்டத்திற்கேற்ற நெல் ரகங்கள். ஏப்ரல் மே மாதங்களில் இரவை பாசன பகுதிகளான காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், நாமக்கல், தர்மபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு ADT 36, ADT 37, ASD 16, ASD 18, MDU 15, IR 50, ADT 43, CO 47, ADT R 45, ADT R 47, ADT R 48, CO RH 3 ஆகிய ரகங்கள் ஏற்றவை என கோயம்புத்தூர் வேளாண் பல்கலைக்கழகம் தனது இணையதளத்தின் வாயிலாக வேளாண்மையாளர்களுக்கு அறிவுறுத்துகிறது. மேலும் விவரம் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தில் பார்த்து பயனடையலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். ஏப்பா கருப்பா, விதை வாங்கின, பூச்சி மருந்து வாங்கின, இப்ப உரம் வாங்கியிருக்க. இவ்வளவுத்துக்கும் பணம் எங்க இருந்துப்பா வருது? முருகா, இப்ப நான் பணத்தை பத்திக்க கவலையே படுறதில்ல. ஏன்னா என்கிட்ட தான் கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு. கார்டு? இது என்னப்பா? அதாவது இது பேங்க்ல கொடுக்குறாங்க. இந்த கார்டை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நம்ம நிலத்துக்கு என்னென்ன சாமான் தேவையோ. அப்படியா? எனக்கும் ஒரு கார்டு வாங்கி கொடுப்பா. அப்படியா? பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போ, கார்டை வாங்கிக்க, நிறைய லாபம் அடைஞ்சிரு. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். சோளம் இதர ரகம் தேனியில் குறைந்தபட்ச விலையாக 1500 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1560 ரூபாய்க்கும், திண்டுக்கல்லில் 1400 ரூபாய்க்கும் 1600 ரூபாய்க்கும், மக்காச்சோளம் இதர ரகம் சின்ன சேலத்தில் குறைந்தபட்ச விலையாக 1386 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1446 ரூபாய்க்கும், கெங்கவள்ளியில் 1475 ரூபாய்க்கும் 1485 ரூபாய்க்கும், நெல் ADT 37 தேசூரில் குறைந்தபட்சமாக 850 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1378 ரூபாய்க்கும், அச்சருப்பாக்கத்தில் குறைந்தபட்ச விலையாக 850 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1050 ரூபாய்க்கும், நெல் இதர ரகம் நத்தத்தில் குறைந்தபட்ச விலையாக 1600 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1800 ரூபாய்க்கும், ஒட்டன்சத்திரத்தில் குறைந்தபட்ச விலையாக 1350 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1410 ரூபாய்க்கும், கேழ்வரகு இதர ரகம் விக்கிரவாண்டியில் குறைந்தபட்ச விலையாக 1659 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2069 ரூபாய்க்கும், அனந்தபுரத்தில் குறைந்தபட்ச விலையாக 1629 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2151 ரூபாய்க்கும், வெல்லம் இதர ரகம் கவுந்தம்பாடியில் குறைந்தபட்சமாக 2910 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2943 ரூபாய்க்கும், வேலூரில் 2700 ரூபாய்க்கும் 3800 ரூபாய்க்கும், பச்சை பயிறு கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக 5599 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 6789 ரூபாய்க்கும், திண்டிவனத்தில் குறைந்தபட்சமாக 5009 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 6571 ரூபாய்க்கும், காய்ந்த மிளகாய் இதர ரகம் கொளத்தூரில் குறைந்தபட்சமாக 10,000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 12,000 ரூபாய்க்கும், மஞ்சள் விரலி சேலத்தில் குறைந்தபட்சமாக 8730 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 9420 ரூபாய்க்கும்,
திருச்செங்கோடில் குறைந்தபட்சமாக 8,700 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 11,300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடரும் வேளாண் சந்தையில் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 42 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 13 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 14 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 12 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை ரூபாய் 25க்கும், மல்லிகை 1 கிலோ 250 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 1500 ரூபாய்க்கும், கனகாமரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 100 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 250 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 200 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 120 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் மேற்கு மண்டல மாவட்டங்களான கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 39 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 28 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 40.4%, காற்றின் வேகம் மணிக்கு 3.9 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 24.3%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 34.6 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 0 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 623.9 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 982.4 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே காணப்படும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் எச்சரிக்கை ஏதுமில்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமிநாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமிநாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் பேரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமிநாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமிநாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை, மாலை, கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் என்றாணி. இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல. வேளாண்மையில் இயந்திரத்தின் தேவைகள் மற்றும் அதிகரிப்பு, வேளாண்மையாளர்களுக்கு நேரத்தை குறைத்தல், வேலையை சீராக முடித்தல், முதலீட்டினை மிச்சப்படுத்துதல், வளர்க்கின்ற பயிர்களுக்கு தேவையற்ற பிற தாவரங்களின் இடையூறுகளை தவிர்த்தல் போன்றவற்றால் மகசூல் பெருக்கமும் உற்பத்தி திறனும் மேம்படுகின்றது. இதன் அடிப்படையில் நெற்பயிரில் ஏற்படும் களைகளை நீக்க விசை களை எடுப்பான் உபயோகப்படுத்தப்படுகின்றது. இதனின் வடிவம் மற்றும் செயல்திறனை விளக்குகிறார் கோயமுத்தூர் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் இயந்திரங்கள் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் முனைவர் ஆர் கவிதா அவர்கள்.
இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிற இயந்திரம் விசை களை எடுப்பான். நெல் வயலில் களை எடுக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிற விசை மூலமாக இயங்கக்கூடிய களை எடுப்பான். நெல் வயலில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நெல் வயலில் களை எடுக்கிறதுங்கிறது ரொம்ப அரிதான வேலை, ரொம்ப கடினமான வேலை. அதுக்கு ஆள் கிடைக்கிறது ரொம்ப அரிதாக இருக்கிறதுனால, குனிஞ்சிட்டே வேலை ரொம்ப நேரம் செய்கிறதுனால கொஞ்சம் நிரப்பரப்பை பண்ண முடியும் அப்படின்றதுனாலையும் நமக்கு வந்து களை எடுக்கிறதுக்கு கருவிகள் வேணும், தேவைப்படுது அப்படின்ற நிலைமையில் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். இதில் வந்து மனித ஆற்றலில் இறங்கக்கூடிய கோணோ களை எடுக்கும் கருவி இருக்குது. அது இல்லாமல் அதே களை எடுக்கும் கருவி மாதிரி நீண்ட கைப்பிடி கொண்ட சில களை எடுக்கும் கருவிகள் இருக்குது. இருந்தாலும் மனித ஆற்றல்னால் இயங்குறதுனால சேத்து வயலில் மனுஷன் நடந்துக்கிட்டே வந்து அதை முன்னாடி பின்னாடி நகர்த்திட்டு போகிறது ரொம்ப அதுவும் கடினமாக இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு 25 சென்ட் மட்டும்தான் நம்மளால் களை எடுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது விசை களை எடுப்பான், இது வந்து ஏறக்குறைய அடுத்த ஸ்டேஜ். விசை களை எடுப்பானுக்கு போகும்போது நம்ம அதிக பரப்பில் களை எடுக்க முடியும். அந்த விசை களை எடுப்பானை பற்றி இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த விசை களை எடுப்பானில் முக்கியமான பாகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 2 HP பெட்ரோல் என்ஜின் இருக்குது. இந்த பெட்ரோல் என்ஜின் தான் நமக்கு இந்த களை எடுப்பான் இயங்கிறதுக்கு உள்ள சக்தியை கொடுக்குது. இந்த பெட்ரோல் என்ஜினிலிருந்து இந்த கீழே கியர் பாக்ஸ், அதாவது பல்சக்கர பெட்டி இருக்குது. அந்த பல்சக்கர பெட்டி மூலமாக நம்ம பவர் வந்து நடுவில் உள்ள ராடுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. அதாவது ஒரு ஷாஃப்ட் இருக்குது, பவர் வந்து அந்த ஷாஃப்ட்டுக்கு போகுது. அந்த ஷாஃப்டோட இறுதியில் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் நமக்கு களை எடுக்கிற பிளேடுங்க, அதாவது வளைந்த கத்தி போன்ற அமைப்பு ஒரு 4 இருக்குது. அது எல்லாமே வந்து ஒரு தகட்டு மேலே நம்ம போல்ட் பண்ணியிருக்கோம், சரியான இடைவெளியில் அதை வந்து அமைச்சிருக்கோம். இந்த 4 கத்தி போன்ற அமைப்பும் 2 ஒரு பக்கமும் இன்னொரு பக்கமும் நம்ம அமைச்சிருக்கோம். அதனால் வரிசைக்கு வரிசை இடைவெளி விட்டு நம்ம பயிரை நடவு பண்ணியிருந்தோன்னா அதுக்குள்ளே கரெக்டாக பயிரை வந்து சேதப்படுத்தாமல் களை எடுக்கிறதுக்கு ஏதுவாக அந்த மாதிரி அமைச்சிருக்கோம். இந்த களை எடுக்கும் கருவியை கொண்டு நாம் 2 வரிசையில் களை எடுக்கலாம், ஒரே நேரத்தில் 2 வரிசையில் களை எடுக்கலாம். அந்த சைடு உள்ள பிளேடை வந்து ஒரு வரிசையிலையும், நடு வரிசையை விட்டுட்டு அடுத்த பிளேடை இன்னொரு வரிசையிலையும் இருக்கிற மாதிரி நம்ம நெல் வயலில் இறக்கிக்கணும். இப்போ நடுவில் உள்ள வரிசையில் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை கலரில் இருக்கிறது வந்து மிதப்பான். இந்த மிதப்பான் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, மொத்த மெஷினோட இயந்திரத்தோட கருவியோட வெயிட்டை வந்து இந்த மிதப்பான் வந்து தாங்கிக்கிறதுனால நம்ம நெல் வயலில் தண்ணி இருக்கும்போது உள்ளே அமுங்காமல், சேத்துல வந்து உள்ளே இறங்கிடாமல் இந்த மிதப்பான் தடை பண்ணுது. அதுவும் இல்லாமல் அந்த நடு வரிசையில் தான் நம்ம ஓட்டுநரும் நடந்து போகணும். அதனால் இந்த மிதப்பானும் ஏறக்குறைய ஒரு களை எடுக்கிற ஒரு வேலையை செய்யுது. அதாவது நடுவில் வந்து ஏதாவது நடுவரிசையில் ஏதாவது களை இருந்தாலும் மிதப்பான் அமுக்கி விடும். பின்னாடி ஓட்டுநர் வர்றவர் அதையும் அவர் காலனால் அமுங்கிறதுனால கொஞ்சம் களை இருக்கிற ஏரியாவில் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு வரிசையில் களை எடுக்கிறதுக்கு உதவுற மாதிரி இருக்கும். அடுத்த 2 வரிசையிலையும் நம்ம கத்தி பிளேடுங்க இருக்கிறதுனால அதை களை எடுக்க முடியும். இந்த பிளேடுகளை வந்து நம்ம கொஞ்சம் 2-3 துளை கொடுத்துருக்கோம், அதில் மாற்றி அமைச்சிக்கிட்டோன்னா வரிசைக்கு வரிசை இடைவெளியில் ஒரு 20லேருந்து 26 சென்டிமீட்டர் இடைவெளி உள்ள பயிரில் களை எடுக்கிற மாதிரி நாம் ஒரு 2-3 துளை கொடுத்துருக்கு, அதை வந்து மாற்றி அமைச்சிக்கலாம் பிளேடை. அதே போல் இந்த கவர் மேலே உள்ள அந்த ரெட் கலர் பார்த்திங்கன்னா சிகப்பு கலரில் உள்ளது கவர். இந்த கவர் வந்து சேறு வந்து ஓட்டுநர் மேலே அடிக்காமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு ஷீட்டு, அந்த ஷீட்டு மொத்த பாகமும் பார்த்திங்கன்னா நம்ம சேறு வந்து ஓட்டுநர் மேலே செதறாமல் இருக்கிறதுக்காக உபயோகப்படுத்துகிறோம். அடுத்தது மேலே உள்ள 2 ஓட்டைங்க வந்து கவரை வந்து இடைவெளிக்கு ஏற்ற மாதிரி நாம் நகர்த்திக்கலாம். இந்த கருவியை கொண்டு வந்து நம்ம உபயோகப்படுத்தும் போது ஒரு வரிசையிலேருந்து அடுத்த வரிசைக்கு மாற்றும் போது எளிதாக தூக்குற மாதிரி இருக்கணும். அதாவது இதோட எடை அதிகமாக இருந்ததுன்னா ஓட்டுநர்னால் தூக்கி வைக்கிறது கடினமாக இருக்கும். அதனால் இதோட எடை வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 18 கிலோ, தோராயமாக 18 கிலோ இருக்குது. அதனால் வந்து ஓட்டுநர் நெல் வயலில் எளிதாக நடக்கக்கூடிய பழக்கமான ஓட்டுநராக இருந்தாருன்னா அவரால் எளிதாக ஒரு வரிசையிலேருந்து அடுத்த வரிசைக்கு களை எடுப்பான தூக்கி வச்சிட முடியும். அது மட்டும் இல்லாமல் ஓட்டுநர் வந்து கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் எந்த பயிரும் சைடில் வந்து சேதமடையாமல் அவங்க நல்லா ஓட்ட முடியும். இந்த சேதம்ன்றது பார்த்தா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வரிசையிலேருந்து எடுத்து அடுத்த வரிசைக்கு வைக்கும் போதோ இல்லை ஓட்டுநர் வந்து கொஞ்சம் க்ராஸாக ஓட்டுறாங்க, நேராக ஓட்டாமல் கொஞ்சம் சைடில் ஓட்டுறாங்க அப்படின்னாலும் மட்டும்தான் சேதம் ஏற்படுமே தவிர மற்றபடி நேராக ஓட்டும்போது எந்த சேதமும் அடையாது பயிர். இந்த இயந்திரத்தோட விலை ஒரு தோராயமாக 32,000 ஆகும். இந்த இயந்திரத்தை கொண்டு ஒரு நாளைக்கு 1 ஹெக்டர் பரப்பளவில் நம்மளால் களை எடுக்க முடியும்.
இந்த இயந்திரத்தை உபயோகப்படுத்துறதுக்கு நெல் வயலில் ஒரு 2 to 3 சென்டிமீட்டர் அளவு தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்படி தண்ணி இருந்தால் நமக்கு எளிதாக ஓட்ட முடியும். ரொம்ப அதிகமாக தண்ணி இருந்தாலும் கஷ்டம், தண்ணியே இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு சேத்துல மாட்டிக்கும். அதனால் ஒரு 2 to 3 சென்டிமீட்டர் அளவு தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த இயந்திரத்தை ஒரு ஸ்பீடை நம்ம அதிகப்படுத்தவோ குறைக்கிறதுக்கோ ஸ்பீடு கண்ட்ரோல் லிவர், அதாவது வேக கட்டுப்பாடு அமைக்கிறதுக்காக ஒரு லிவர் ஒன்று இருக்குது. அது மூலமாக நம்ம நடக்கிற ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி இயந்திரத்தோட வேகத்தையும் கட்டுப்படுத்திக்கலாம். இந்த இயந்திரத்தை பற்றி மேலும் ஏதாவது விவரங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாவோ இல்லை இயந்திரத்தை வாங்கணும் அப்படின்னாவோ பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண் இயந்திரங்கள் ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் அப்படின்ற முகவரிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரம் பெற பேராசிரியர் முனைவர் ஆர் கவிதா அவர்களை 0422245756 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. 15/4/2016 வெள்ளிக்கிழமை அன்று காலை 6 மணிக்கு பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த நீர்வழி பகுதி மேலாண்மை திட்டத்தில் பண்ணை உற்பத்தி முறையில் பழக்கன்று வளர்ப்பில் வெற்றி பெற்ற விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வேளாண்மையாளர் ஆர் முத்துகிருஷ்ணமராஜா அவர்கள் தரும் அனுபவ தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை மற்றும் இன்றைய கால்நடை பகுதியில் எருமை மாடுகளின் வகைகள். தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்பத்தில் நெல் வயலில் களை எடுக்கும் கருவி கோனோவெடார் பற்றிய அமைப்பு, செயல்படும் திறன், பயன் ஆகியவற்றை குறித்து கோயமுத்தூர் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் இயந்திரங்கள் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் முனைவர் ஆர் கவிதா தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தில் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைத்தளங்களில் அக்ரி-டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 180018015551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.